தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு வந்திருக்குங்க. அது நம்ம எவ்வளோதான் இடர்பாடு வந்தாலும் எத்தனை பேர் இது பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு முதலமைச்சர் ஆவார். எவ்வளோ தொல்லைகள் கொடுத்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, அதையும் தாண்டி பல தடைகளை உடைச்சார். அந்த கடவுளின் கிருபையாலையும் அவர் வந்து முதலமைச்சர் ஆவார். என்னென்னமோ சொல்கிறாங்க நியூஸில், தனிப்பெருமை நிரூபிக்க முடியாது. கண்டிப்பாக அவர் தான் ஆவார். எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணி வருவார். மனசு கஷ்டமாக இருக்குது. இவங்க ஒரு போலீஸ் கூட இல்லை. எப்படிலாம் போலீஸ் வந்து போட்டாங்க என்னன்னு தெரியல. போலீஸ்காரங்களும் இல்லை. கஷ்டமாக இருக்குது. நம்ம எதை பேசுறதுனே தெரியல. ஒரு இதாகவே இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த மாதிரி ஆளுநர் வந்து இப்படி பண்ணி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த எல்லா தடையிலும் உடைச்சி தலைவர் முதலமைச்சர் தான் என்னுடைய. Do you think he will form the government because he don't have the numbers, the majority numbers? மெஜாரிட்டி நம்பர்ஸ் வரும் 100 வந்துருச்சு. கம்மியாக ஒரு 5 சீட் யாராவது வந்து தலைவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆவார். எங்களுடைய வேண்டுதலின் பேரில் அவர் கண்டிப்பாக ஆவார். இந்த தமிழ்நாட்டின் தங்க தளபதி முதலமைச்சர் ஆகணும். எங்களுடைய இளைஞர்களும் எங்களுடைய டிவிகே தொண்டர்களும் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம். இன்னைக்கு பதவி இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் வந்து சேலத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன். என் உசுரை கூட கொடுத்துருவேன் தலைவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. ஏதாவது தடவை வந்துச்சுன்னா. நன்றி, வணக்கம்.